ஆத்மா மதில் மேல் பூனை. எப்பயும் சொல்றது தான், ஆவி கர்த்தரோடு கூட என்ன செய்யும்? ஐக்கியத்தில் இருக்க விரும்பும். இந்த மாமிசம் சுயம் உலகத்தோடு இருக்க விரும்பும். இது ரெண்டுத்துக்கு நடுவுல தான் எங்க இருக்கு? ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா ஆவி பக்கம் சாய போதா, இல்ல சரீரத்தின் பக்கம், சுயத்தின் பக்கம், அதாவது சிந்தையின் பக்கம் சாய போதா? இது ரெண்டு தான் ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை கொண்டு நம்ம நிறுத்துகிறதா இருக்கிறது. என் ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறபடினால அது கர்த்தர் பக்கமா என்னை இழுக்குது. ஆனா என்னுடைய சரீரம் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மண்ணுக்கு நேரம் என்ன செய்யுது? இழுக்குது. ஆவி பரிசுத்தத்துக்கு நேரா போராடுது, சரீரம் என்ன செய்யுது? பாவத்துக்கு இழுக்கிறதுக்கு அதுக்கு நேரா போராடுது. நடுவுல ஆத்மா என்ன செய்யுது? ரெண்டு சைடும் கையை கொடுத்துட்டு இங்கிட்டா 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 என்ன செய்யுது? அலையுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஊதின ஜீவ சுவாசத்தினால உண்டான அந்த ஆத்துமா என் பக்கமா சாஞ்சதுன்னா அது ஜீவனுக்கு நேரம் என்ன செய்கிறது? நடத்தப்படுகிறது. நான் உனக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் வீணா போகல. அந்த ரத்தத்தின் வல்லமை உன்னை என்ன செய்கிறது? பாதுகாத்துக்கொள்ளும், தற்காத்துக்கொள்ளும். நீ உனக்கு என்ன வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த பக்கம் சாஞ்சதுன்னா இங்கேயும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? உலகபூர்வமான சில பல சற்ப சொற்ப ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பிசாசு என்ன செய்யறான்? பழத்தை காட்டுறான், அதுக்குண்டான எண்ணத்தை தூண்டுறான். அது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நலமும், அநேக அழகான பழமும் என்ன செய்யுது? சிந்தையில தோன்றுது. அதை எடுத்து சரீரத்தில் என்ன செய்யறா? புசிக்கிறா. அதனால மொத்த மனுக்குலமும் என்ன செஞ்சிருச்சு? பாவத்தில் விழுந்தது. பாங்க, கண்களின் இச்ச, மாம்சத்தின் இச்ச, ஜீவனத்தின், ஆமா, தேவருக்கு மேலாக உயர்ந்துடலாம். எங்க உயர்ந்துடலாம்? சேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே உயரலாம். அப்படின்ன உடனே என்ன செஞ்சிருச்சு? ஜீவனத்தின் பெருமை. உடனே என்ன செஞ்சிருது? போய் எடுத்தா, சாப்பிட்டா, கீழே விழுந்தாச்சு. இப்போ இதே தான் ஆண்டவர் இங்கேயும் சொல்றாரு. சிலுவையிலே உனக்காக அந்த மரண காரியங்களை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ உனக்கு ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு முன்னாடி ஜீவனை வச்சிருக்கிறேன். நீ எதை எடுக்க போகிற? உன் மாமிசத்தின் பேச்சை கேட்டு, மாமிசத்துடைய காரியங்களை கேட்டு, உலக பிரகாரமான ஆலோசனை அனுபவங்களை கேட்டு உலகபூர்வமா போக போறியா? இல்ல உன் ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமா இருக்கிற அந்த ஆவி உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த விரும்பி கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இடைபெற்று உனக்காக ரத்தம் சிந்தின ரத்தத்தை ஆண்டு உன்னை ஞாபகப்படுத்தி என் பக்கமா வந்து இழுக்கும் பொழுது அங்கிட்டு போக போறோமா, இங்கிட்டு? அல்லேலூயா. எங்கிட்டு போக போறீங்க? கவனிங்க. நீங்க ரத்தத்துக்குள்ள மறைந்திருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆவிக்குள்ள என்ன செஞ்சிடணும்? ஆமா. இல்லை இப்போதைக்கு எனக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் போயிட வேண்டியதுதான். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல, இது நித்தியமானது.